இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதோ சாதாரணமான விஷயத்தை நீங்கள் பார்க்கல. கடவுள் திட்டம் இல்லாமல் யாரும் இது போல விஷயங்களை கேட்க முடியாது. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது காத்து கொண்டு இருக்கிறார். இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷங்கிட்ட வருதுன்னா, இவ்வளோ பிரச்சனையை தாங்கி இவ்வளோ தூரம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய பிரச்சனையில் ஒரு 10% வேற யார்ட்ட இருந்தாங்கன்னா வேற தவறான முடிவுலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் இப்படி வந்துட்டு யோசிப்பாங்க தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளவே மாட்டோம். வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலையே என்று உங்கள் மனசு ஒரு பெரிய கேள்வி இருக்குதுமா. இந்த கேள்விக்கான ஒரு சின்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையா அல்லது நடப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா? இதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போகும். நம்ம கால் மறுத்துச்சு வச்சுங்களேன், ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம்னா அந்த காலில் மறுத்து போயிடும். அப்படி மறுத்து போன அந்த காலில் நீங்கள் என்ன கிள்னாலும் சரி, என்ன விதமான ஊசி வச்சு குத்துனாலும் சரி, என்ன தண்ணி ஊற்றினாலும் சரி, நீங்கள் எதை ஊற்றினாலும் என்ன பண்ணாலும் அந்த காலுடைய மறுத்து போகிறதுனால அது சொரணை சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வே இருக்காது. அதுபோல் உங்களுடைய மனசு இப்போ ரொம்ப மறுத்து போச்சு. எந்த சொன்னாலும் உங்கள் ஏற்றுக்கொள்ள மனசு உங்கள்கிட்ட இல்லை. எத்தகைய வீடியோ சொன்னாலும், எத்தகைய விதமான பிரசங்கம் செஞ்சாலும், எத்தகைய விதமான கோவிலுக்கு போனாலும், எத்தனை விதமான தியான மண்டபங்கள் போனாலும், எந்த விதமான ஒரு தெய்வீக ஈடுபாடும் உங்கள்கிட்ட இல்லாதனால மனசு மறுத்து போயிட்டு யார் இதை பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய மனநிலைமையில் உங்கள் மனசு மாறி இருக்குது. உங்கள் மனசு மறுத்து போகிறதுக்கான காரணம் இருக்குது. உங்கள் பக்கம் நிறைய நியாயமும் இருக்குது. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அத்தகைய அற்புதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு சில அறிகுறிகளை காட்டுவார். உதாரணத்துக்கு, ஒரு மழை பெய்வதற்கு முன்பாக வரக்கூடிய மண் வாசனை போல உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள், பெரிய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு முன்பாக சில அறிகுறிகளை காட்டுவார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இது போல அறிகுறிகள் உங்கள்கிட்ட வந்திருக்கு, ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த தடவை அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அத்தகைய அறிகுறிகள் என்னென்னு பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அத்தகைய வீடியோ பார்த்த நிறைய பேர் அவங்களுடைய டெஸ்ட் மணியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை இது தந்திருக்கிறது. அவங்களுக்கு நடந்த அதே அற்புதம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடக்கும். நம்மகிட்ட 2 மனசு இருக்குங்க. இந்த 2 மனசும் நல்ல மனசு ஒன்று, கெட்ட மனசு ஒன்று. இந்த மனசு எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம சிந்தையில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள், பெற்றுக்கொண்ட சிந்தனைகள், நம்ம சின்ன வயசுலேருந்து பட்ட அனுபவித்த, கண்ட, கேட்ட அனைத்து விஷயங்களும் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நல்லது கெட்டதுன்னு இருக்குது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியை மட்டும்தான் இந்த 2 மாடுகளும் சூஸ் பண்ணும். ஒன்று கெட்ட வழி, ஒன்று நல்ல வழி. ஆனால் எங்கே நம்ம சென்றடையும் என்ற விஷயம் நம்ம தான் சூஸ் பண்ணணும். மனம் எப்பொழுதும் ஒரு வழியை தான் தேர்ந்தெடுக்குமே தவிர அந்த இலக்கை போய் அடையாது. நம்ம மனசு சொல்கிறபடி சில நேரத்தில் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா அது நல்ல வழியே தான் போகுது, இது கரெக்டாக தான் இருக்கும், மனசு சொல்கிறபடி தான் கேட்கணும், மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும், மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசணும், மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும். இது போல் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிடிச்சதை நம்ம செய்கிறோன்ட்டு நல்ல விஷயங்களை செய்கிறோன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் எல்லா நேரத்திலும் மனம் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தையை நீங்கள் ஆள முடியும். அந்த 2 மாட்டோடைய கயிறு உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் கட்டி ஆள முடியும். உங்கள் மனசை கட்டி ஆளாவிட்டால் அது மறுத்து போகும். அந்த கால் மறுத்து போய் ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கால் மறுத்து போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், மறுத்து போச்சுன்னா அப்படியே இருக்க மாட்டோம். டக்குன்னு எழுந்து அது ரத்த ஓட்டம் இல்லாதனால முயற்சி செய்வோம். அந்த இடத்துக்கு வரதுக்காக உரி விடுவோம், ஏதாவது பண்ணி அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வரதுக்கான வேலை செய்வோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தி இருக்குது. எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாததுக்கான காரணம், ஒரு இடத்தில் உங்களை முடக்கப்பட்டதுக்கான விஷயம் உங்களுடைய தவறு கிடையாது. உங்களுக்கு மறைவாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மறைவாக ஒரு எதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நிறைய பேருக்கு இது தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால இப்படி வந்துட்டு யோசிப்பாங்க தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளவே மாட்டோம். ஏன் எனக்கு நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நம்ம யோசிப்போமே தவிர, நமக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னு கூட நமக்கு தெரியாதனால நமக்கு பொறுத்த வரைக்குமே நடக்கலன்னு நினச்சிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு போயிட்டு இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கும். நிறைய அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் அந்த அறிகுறிகள் தெரிந்து கொள்ளாதனால, கண் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால, டைவர்ஷன் பண்ணதுனால, உங்களை எங்கெங்கேயும் கவன சிதறல் பண்ணதுனால உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. யார் இதை செய்கிறாங்க, ஏன் எனக்கு செய்யணும், நான் விரக்தியாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீரன் இருக்கிறான், ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இருக்கான். ஒரு நாட்டில் சாதாரண குடிமகனால் ஒரு குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு போர் வீரனால் அந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். எதிராளியுடைய திட்டம் ஒரு சாதாரண குடிமகனை தோற்கடிக்கிறதா அல்லது வீரனை தோற்கடிக்கிறதா? அவனை பொறுத்த வரைக்குமே வீரனை தோற்கடித்தால்தான் அந்த நாட்டையே தோற்கடிக்கிறது போல. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இது டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா, நீங்கள் ஒரு வீரன்,
இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷங்கிட்ட வருதுன்னா, இவ்வளோ பிரச்சனையை தாங்கி இவ்வளோ தூரம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய பிரச்சனையில் ஒரு 10% வேற யார்ட்ட இருந்தாங்கன்னா வேற தவறான முடிவுலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட விரக்தி வந்ததுனால நீங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஓட வேண்டிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சண்டை போட வேண்டிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முடியலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நடக்காதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டு ஃபுல்லாக விரக்தியால் சூழப்பட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்றது போல உங்களை முடக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கலாம். ஒரு பலசாலியை தாக்குறது நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து போட்டுருவார். ஆனால் அவர் மைண்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா மனசு நொந்து போயிட்டாருன்னா போதும். அவர் எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் சரி நொந்து போயிடுவார். உங்கள் மனசு அத்தகைய விஷயங்களை தாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை முடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று பயம். இந்த பயமானது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி போனால் ஏதாவது ஆகிடுமா, முயற்சி எடுத்தால் இப்படி ஆகிடுமா, இல்லை இதுக்கு மேலே நான் முயற்சி எடுத்தால் ஏதாவது அவமானம் வந்துடுமா, இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, நாம் இப்படியே இருந்துடலான்றது போல் ஒரு பயம் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த காலி பெருங்காய டப்பா சொல்லுவாங்களா, அந்த பெருங்காய டப்பாவில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்குமே அந்த ஸ்மெல்லை மட்டும் தான் யோசிப்போம் தவிர அதை ஓப்பன் பண்ணி காலியாக இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அந்த டப்பாவை காலி பண்ணிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா சுத்தமாகிடும். இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பயங்காட்டி கொண்டே இருக்குது. உன் வாழ்க்கை இப்படியே தான் ஆகிடும். இதுக்கு மேலே இந்த எல்லை மீறி போகாது, அந்த எல்லை மீறி போகாது, இதுக்கு மேலே சிந்திக்காத, உனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 17,000 தான் சம்பளம், 50,000 தான் வருது, அதுக்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது, நீ முட்டி மோதினாலும் உனக்கு இதுக்கு மேலே ஒரு வீடு வாங்கணும்னு நீ நினச்சி கூட பார்க்காத, ஒரு கார் வாங்க நினச்சி கூட பார்க்காத, இப்போ நகை வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்காத, இந்த கடன் அடையும் நினச்சி கூட பார்க்காத, கடைசி வரைக்கும் நீ கடனாளியாக தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டி ஒரு சூழ்ந்து உங்கள் இடத்துல வச்சுருக்காப்புல. ஒரு குக்கர் பாத்திரம் உங்ககிட்ட இருக்குது. அந்த குக்கரில் நீங்களே சமைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சமைக்கலாம். ஆனால் அது சமைக்காதபடிக்கு அது காலியாக வச்சுருக்கீங்க. யாரோ சமைச்ச விஷயத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. யாரோ சமைச்சு போடுவாங்க, அதை வச்சு சாப்பிட்ருக்கீங்க. அது என்ன இருக்கோ போதும்பா, எனக்குலாம் இந்த பிரியாணிலாம் கிடைக்காது, இப்போதைக்கு ஒரு ரசம் சாதம் கிடைக்குதா, இப்போதைக்கு தக்காளி சட்னி கிடைக்குதா, இது போதுன்ட்டு இந்த குக்கரில் தட்டு போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த குக்கரை நீங்கள் எதற்கோ ஒரு விஷயத்தை பயன்படுத்திருக்கீங்க. இந்த குக்கர் வேறு எதுவும் இல்லை, உங்களோட சிந்தை. உங்கள் சிந்தையில் நீங்கள் பிடித்தமானதை செய்ய முடியும். உங்கள் சிந்தையில் பிடித்தமானதை நீங்கள் எண்ண முடியும். அதற்கு வரைமுறையே கிடையாது, அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் நல்லதை சிந்திக்கலாம், யாருங்க கட்டுப்பாடு பண்ணணும், இதெல்லாம் சிந்திக்காது, அப்படியே நடக்காது, நீங்கள் அப்படியே நினைக்காத, யாராவது சொன்னாங்கன்னா அவங்க தவறான வழியில் நடத்துகிறாங்க யோசிங்க. உங்கள் சிந்தை கடவுளால் உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதோ சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கல. கடவுள் திட்டம் இல்லாமல் யாரும் இது போல விஷயங்களை கேட்க முடியாது. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சிந்தையில் நீங்கள் விரும்பியதை பெற முடியும். மறுபடியும் உங்களால் எழுந்து நிற்க முடியும். நீங்கள் விரக்தி அடையாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் எதிராளியுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சிந்தையை ஃப்ரெஷ்ஷாக்குங்க. இன்னும் ஒரு முறை நீங்கள் வாழ்ந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு முறை பெரிய லெவலில் வர முடியும். அதாவது முன்பு இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகிடுச்சு. உங்களுடைய சம்பளம் ஒரு 50,000 30,000 கிடையாது. உங்களோட சம்பளம் 2 லட்ச ரூபா மாதம். இதுதான் உங்கள் மைண்டில் ஓடணும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கணும். இப்போ இருக்கிற இடத்த வச்சு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு நீங்கள் கணக்கிட்டு கொள்ளாதீர்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு எதிராளி வேலை செய்யதே கிடையாது. உங்கள் ஃப்யூச்சர் அவனுக்கு தெரிஞ்சதுனால ஃப்யூச்சரில் இவன் இப்படி வந்துருவான்டான்ட்டு இப்போயே அவன் வந்து அதை தடுத்து நிற்கிறதுக்கு வேலை செய்கிறான். நம்ம ஃப்யூச்சர் நமக்கு தெரியாதனால என்ன நடக்குதுன்னு நினட்டு போகும். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே வராது போல் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் உருவாக்க முடியும். உங்கள் சிந்தையிலே நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்க. இந்த இடத்துல நான் போக போகிறேன், அதற்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல நான் அலைவேன், அந்த இடத்த ஒரு நாள் கண்டிப்பாக அடைவேன். என் கூட கடவுள் இருக்கிறார். நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் ஒரு போர் வீரன். என்னை சுற்றி நிறைய போர்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், எத்தனையோ பேர் தாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி வராங்கன்னா, நீங்கள் உயர்ந்த இடத்துல வரப்போகிறது எதிராளிக்கு நன்றாக தெரியும், உங்கள் எதிர்காலம் நன்றாக தெரியும். அதனால் உங்களை பற்றி நீங்கள் தாழ்மையாக நினச்சி கொள்ளாதீங்க. நீங்கள் சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. நம்பிக்கையாக இருங்க, உறுதியாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. மனம் சொல்லியதை கேட்காதீங்க. உங்கள் மனசை நீங்கள் கட்டி ஆளுங்க. உங்கள் திட்டத்தை நீங்கள் போடுங்க, நோட் எடுத்து எழுதுங்க. பிடிச்சதுமான செய்ய போகிற திட்டம் போடுங்க. திட்டத்தை மட்டுமே யோசிங்க. மைனஸான விஷயத்தை யோசிக்காதீங்க, நடந்த விஷயத்தை யோசிக்காதீங்க, அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி உங்கள் வாழ்க்கை நடக்க போகிற அனைத்து விதமான அறிகுறிகளும் இப்படி தான் இருக்கும். உங்களை தேடி வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலே சொல்லுவாங்க, பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுதுடா, சூப்பர்ரா, நல்லா இருக்கிறடா, சூப்பராக நடக்க போகுது, நல்ல விதமான பாசிட்டிவான வார்த்தைகளை இனிமேல் நீங்கள் கேட்பீங்க. அது மட்டும் கிடையாது, அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். அனைத்து ஆசீர்வாதங்களை பெற போகிறீங்க. அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்காத, நினைத்து கூட பார்க்காத ஒரு பெரிய திட்டம் கடவுளுக்காக வச்சிருக்கார். அது நம்பிக்கையாக இருங்க. அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.